திருடி இருக்கிறார். ஏன் ரெக்கார்ட் ஆகுதில்லை? இப்போதான் இத்தலத்தில் இறைவன் எழுந்திருளி இருக்கிறார். உள்ள நிறைந்த அன்போடு தொண்டர்கள் வழிபட இறைவன் இத்தலத்தில் எழுந்திருளி இருக்கிறார். அன்பர்கள் காட்டுகின்ற நறுமண புகை நிறைந்த வாசத்தை நுகர்கிறார். மாலை சூடியவர் அன்பர்கள் சூட்டுகின்ற நறுமண புகையை நுகர்கிறார். மாலை சூடியவர் அழகானவர், சுத்தமானவர். அடுத்த பத்தி, மலர்களுடைய சோலை சூழ்ந்த சீர்காழிப்பதியில் தோன்றிய ஞானசம்பந்தன், தமிழில் வல்ல ஞானசம்பந்தன் போற்றி பாடிய மலர்களுடைய சோலை சூழ்ந்த சீர்காழிப்பதியில் தோன்றிய தமிழில் உள்ள ஞானசம்பந்தன் போற்றி பாடிய நோய் தீர்க்கின்ற அருள் தருகின்ற நோய் தீர்க்கின்ற அருள் தருகின்ற இந்த தமிழ் மாலையை பாட வல்லவரை வினைகள் சேராது. விளக்கம்: உள்ளம் நிறைந்த அன்பர். ஒவ்வொரு தொடருக்காக பொருள் பார்க்கணும். உள்ளம் நிறைந்த அன்பர். முழுமையான அன்பு ஞானம் பெற்ற பிறகு வருவது. அந்த அன்பை இங்கு ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். ஞானம் பெற்று தொண்டர்கள் வழிபடுவதை கூறுகிறார். தொண்டர்கள் என்பவர் இறைவனுக்கு பணி செய்பவர்கள். இறைவனுக்கு செய்யப்படுகின்ற பணியில் தொண்டர்கள் இறைவனுக்கு பணி செய்பவர். இறைவனுக்கு செய்யப்படுகின்ற பணி உண்மையானதாக எப்போது ஆகிறதென்றால், ஏகனாகி இறைவனை நிற்கும் போது ஆகிறது. ஏகனாகினா தன்னிருப்பை மறத்தல், நான் இருக்கிறது தெரியக்கூடாது. இறைவனை நிற்றல்னா அருள் வழியில் செயல்படுதல். இறைவனுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். கோயிலை கூட்டலாம், பெருக்கலாம், உழவாரம் செய்யலாம், கோயிலை சுத்தம் பண்ணலாம், செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் என்னென்னா நான் செய்தேங்கிற என்ன செய்யக்கூடாது. அருள் செய்ய சொன்னது செய்தது அருள் தான், நான் கிடையாதுன்னு சொல்லணும். இறைவனுக்கு செய்துட்டு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என்கிட்ட சிலர் கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களையே பயன்படுத்தி வளர்ந்தாங்க, உங்களுக்கே கெட்டது பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் ஒரே ஒரு விடை தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தறியில் நெய்கிறவர் சேலையை நெய்கிறாரு. சேலை நெய்து கீழே விழுந்தவர் சாமி கட்டினான்னா மாமி கட்டினாங்க. அவருக்கு வேலை என்னது? தறியில் எதை நெய்கிறது தான் அவருடைய வேலை. தறியில் எதை நெய்கிறது தான் அவருடைய வேலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சேலை சாமிக்கு போகுதா மாமிக்கு போகுதா அவருக்கு என்ன கவலை? அதே மாதிரி தான் நம்ம இருக்கணும். இந்த தடவை ஈரோட்டு வகுப்பில், மேல்நிலை வகுப்பில் ஒரு சகோதரி கேட்டாங்கல்ல, எவ்வளவு எத்தனை முறை மன்னிக்கிறது
எனக்கு நிறைய கெட்டது பண்ணுறாங்கன்னு ஒரு அம்மா கேட்டது, ஒரு பிராமின் லேடி. எவ்வளோ நேரம் தான் மன்னிக்கிறது, இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. அப்போ நான் சொன்னேன், மேலை நாட்டில் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதே மாதிரி ஒரு ஞானிகிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, எனக்காக தீமை செய்பவர்களை எத்தனை முறை மன்னிப்பது, உன்னால் எத்தனை முறை மன்னிக்க முடியும்னு கேட்குறாரு. ஒரு 7 தடவை மன்னிக்கிறேன், வாரத்தில் 7 நாள் 7 தடவை மன்னிக்கிறேங்கிறார். 8வது நாள் அடியை போட்டுருந்தேன். அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, 7 முறை அல்ல, 770 முறை வேண்டுமானாலும் மன்னிப்பு விடு. 770 450 முறை. ஒரு நபர்கிட்ட மட்டும் எத்தனை முறை மன்னிக்க தயாராரு அப்படின்னு அந்த ஞானி சொல்கிறார். அதையெல்லாம் அந்த பாடமாக பதிவு செய்கிறேன். நீங்கள் இருந்தீங்களா இல்லையா? அதை மட்டும் ஆமாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா அதனால வாத்தியாருக்கு புகழ் வந்துட்டுனா, வாத்தியார் பெரிய மனிதர் ஆகிட்டாருன்னா இல்லை, அது அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா, தொண்டர் என்பவர் நான் ஏன் இதை அழுத்தி சொன்னேன்னா, இப்போ தான் நடத்தினேன் உங்களுக்கு, இது 5 நிமிஷத்தில் நடத்திடலாம். நான் எனக்குள்ள இதுக்குள்ள அந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தான் நன்மை. எனக்கு ஒன்றும் இதனால் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், எனக்கு நேரம் தான், தூங்குற நேரத்தை எனக்கு எடுத்துகிட்டு தான் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு வகுப்பு எடுக்கணும்னா நான் அட்வான்ஸாக எழுந்திரிக்கணும், குளிக்கணும், திருநீர் வைக்காமல் வெளியே வர முடியாது. உண்டா இல்லையா? நிறைய பேர் லீவு சொன்னாங்க. ஆனாலும் வர்றவங்க தான் எனக்கு முக்கியம். வராதவங்களை பற்றி நான் யோசிக்க முடியுமா? அவர் வரல இவர் வரல, போகாமல் இருக்கலாம்னு இருக்க முடியுமா? இப்போ தொண்டர் நேற்று தான் நடத்தணும். ஏகனாகி இறைவனை நிற்றல் 10ஆம் நூற்பா. அதாவது தன்னிருப்பு தெரியாமல் பணி செய்யணும். அதே மாதிரி இந்த செயல் யார் செயல்னு சொல்லக்கூடாது, இது இறைவன் அருள் செய்ய சொன்னது. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு இறைவன் இந்த பாடத்தை எடுக்க வைத்தது இறைவன் அருள். நீங்கள் என்ன சொல்லணும்னா, இறைவன் இன்னைக்கு இந்த பாடத்துக்கு வர வைத்தே. இப்போ நீங்கள் சொல்லணும்னா சொல்லலாம், சித்திரக்கனிக்கு பழம் வாங்க போகணுன்னா உங்களை என்ன செய்ய முடியும்? சித்திரக்கனிக்கு பழம் வாங்க போகணும், நாளைக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிடலாம். அப்படி சொன்னால் விட மாட்டாருன்னா வேற ஒரு பொய் சொல்லலாம். காலேஜில் நேரம் ஆகிட்டு, அங்கே நேரம் ஆகிட்டு, இங்கே நேரம் ஆகிட்டுன்னு ஒரு பொய்யை கூட சேர்த்து என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் சொல்லாமல் வந்திருக்கீங்கல்ல, அதைத்தான் இதில் சொல்கிறாரு. இல்லைன்னா நீங்கள் அன்கோ போட்டு கூட சொல்லலாம், நீ வகுப்பு போறியா, நான் போகலை, அப்போ நீ வரலன்னு சொல்லிடு, நான் வரலன்னு சொல்லிடுறேன். வாத்தியார் வீட்டில் படுத்துக்கிடுவார். அப்படி ஒரு நாள் நான் படுத்ததா 42 வருஷத்தில் அப்படி படுத்ததா வரலவே கிடையாது. யாரும் வரலனாலும் வகுப்பு நடக்கும். இது மழை மாதிரி, விவசாயி வந்திருக்காரான்னு பார்த்துட்டு மழை பெய்யாது, சரிதானே? அதனால் இந்த தொண்டருங்கிறவர் பணி செய்பவர் தான் தொண்டர். அதாவது சிவமாக்கின்னு சொல்கிறாங்கல்ல, மேல்நிலை வகுப்பில் நேற்று கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு நினைவுறதுனால, முக்கிய செய்திங்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய அறிவு விசாலகமாகணுங்கிறதுக்காக சொல்கிறேன், என்னுடைய பெருமைக்காக சொல்கிறேன். சிவமாக்குதலுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். அதாவது எனக்கு சுதந்திரம் இல்லை, என் செயல் எதுவும் இல்லை, எல்லாம் அருள் செயல். அந்த பக்குவம் வர்றதுக்கு பேர் தான் சிவமாகும். நம்முடைய ஆதீன சித்தாந்த மெய்கண்டார் புக்கில் போட்டிருக்காங்க, சிவஞான போதத்தில். என் செயல் எதுவும் இல்லை, அருள் செய்ய வைக்கிறது. இந்த அறிவு வந்துட்டுனா அந்த உயிரை எதாயிற்று, சிவமாயிற்று, அவ்வளோதான். ஆமாம், பொது வகுப்பில் முடித்து 11ஆம் வகுப்பு நூற்பாகிட்ட நெருங்கிட்டோம், 11ஆம் வகுப்பை தொடங்கிட்டோம். அதைத்தான் தொண்டர்கள் என்று சொன்னார். இதையெல்லாம் ஏன் ஞானசம்பந்தர் சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் திருமருகல் வரலாறு எடுத்து பாருங்கள். அந்த திருமருகலில் ஏன் ஞானசம்பந்தருக்கு அவ்வளோ ஈடுபாடு வந்தது? அந்த பெண்ணினுடைய பக்தி. இப்போ அதே தான். இந்த படுத்திருக்கிற பெண்ணுக்கு பக்தி இல்லை, ஆனால் சூழல் நல்லா இருக்குது. யாருக்கு? எனக்கு ஒரு சூழல். இப்போ நான் ஒரு கோயில் பக்கமாக போகிறேன், ஒரு 200 பேர் உட்காந்து தட்டை எழுதி தின்னுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வராது. இது நம்ம ஆட்களுக்கு வேறு வேலை கிடையாது, இதுதான் செய்வாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சொற்பொழிவு நடக்குது, ஒரு வேள்வி, தமிழ் வேள்வி நடக்குது, ஒரு முற்றோதல் நடக்குதுன்னா எனக்கு என்ன செய்ய தோணும்? ஒரு ஈர்ப்பு வரும். அதே மாதிரி ஞானசம்பந்தருக்கு இந்த ஈர்ப்பை பதிவு பண்ணுறாரு. நான் அந்த கோயிலுக்கு வந்தேன், கோயிலில் எல்லாரும் அன்போடு பணி செய்கிறாங்கங்கிறார், அன்போடு பணி செய்கிறாங்கங்கிறார். அங்கே தான் நீங்கள் இறைவன் இருக்கிறாருங்கிறார். அதில் இன்னொரு அந்த அகச்சான்று குறிப்பு என்னென்னா, இந்த மன்னனும் பணி செய்கிறவன், கொல்லிமலவன் என்ற மன்னனும் பணி செய்கிறவன். பணி செய்கிற பக்குவம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிருப்பானே, எதுக்கு கோயிலுக்கு வர்றான்? புரியலையா? பணி செய்கிற பக்குவம் இல்லைன்னா தான் அந்த காலத்தில் மருத்துவர்கள் இருந்தாங்கல்ல, பிள்ளையை எங்கே கூப்பிட்டு போயிருப்பான்? எல்லாம் சாமிங்கிற உணர்வு இருந்ததுனால தானங்க பிள்ளையை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தான். இல்லைன்னா எங்கே கூப்பிட்டு போயிருப்பான்? மருத்துவத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்கல்ல. அப்போ அவன் பணி செய்கிறவன். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, இந்த பிள்ளையும் பணி செய்கிறதுன்னு அர்த்தம்.
இந்த பிள்ளையும் இந்த பிள்ளைக்கும் அந்த ஈடுபாடு இல்லைன்னா என்ன சொல்லும்? அப்பா எனக்கு நோய்க்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன சம்மந்தம்? நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போன அந்த பிள்ளை சொல்லியிருக்கணுமில்ல. ஹாஸ்பிட்டலில் கோயிலில் கூட்டு படுக்க வைக்கிறதுக்கு யார் சம்மதிக்கிறா? அந்த பிள்ளை சம்மதிக்கிறது இல்லை. இதையெல்லாம் சேர்க்கலாரு ஞானசம்பந்தர் என்ன செய்கிறாரு? பதிவு பண்ணுறார். ஞானசம்பந்தர் இதையெல்லாம் பதிவு பண்ணுறார். அதைத்தான் பதிவு செய்தார். பிறகு இறைவனுக்கு அடைமொழி நிறைய கொடுக்குறாரு. அதாவது ஒன்று, இறைவனுக்கு நறுமண புகை காட்டுறாங்கங்கிறாரு. நறுமண புகை அது சரியை, கோயிலில் சரியை நடக்குதுன்னு அர்த்தம். சரியை நடக்கணும்னு ஞானசம்பந்தர் ஆசைப்பட்டு வர மாட்டாரா? அவருக்கு பிடிச்சிட்டு அந்த இடம் அர்த்தம். தனக்கு பிடிச்சதை பதிவு பண்றாரு. சரியை நடக்குதுன்னு அர்த்தம். இறைவன் மாலை சூடியவரா இருக்கிறாரு. அடியார்களால் சூட்டப்பட்ட மாலை, அதுவும் சரியே இல்லை, கிரியை. சாம்பிராணி காட்டுறதும் கிரியை தான், மாலை சூடுறதும் அடியார்களால் சூட்டப்பட்டதுனால அதுவும் கிரியை தான். இறைவன் அழகா இருக்கிறாரு அப்படின்னா அருளா இருக்கிறாருன்னு அர்த்தம். அழகா இருக்கிறாருன்னா அருளா இருக்கிறாருன்னு அர்த்தம். பணம் வாங்குறதுக்கு பொய் சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு இப்பதான் பதிஞ்சேன். தெலுங்கு வருட பிறப்பா அப்படின்னா யுகாதி. அப்பனா அவங்களுக்கு தமிழ் வருட பிறப்பு கிடையாதா? அப்ப எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க? இல்ல நியாயமா தான் கேட்கிறேன். தெலுங்கு வருட பிறப்பும் உண்டுன்னு சொல்லலாம். என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டில் இருந்தா என்ன பிறப்பு உண்டு? தமிழ் வருட பிறப்பு எல்லா பிறப்பும் உண்டு. நீங்க வந்து சித்திரக்கனிக்கு கேரளாக்காரங்க தான் நல்லா கொண்டாடுவாங்க. இந்த கண்ணாடி வச்சு நான் வேதம் படித்த குரு வந்து சித்திரக்கனிக்கு கட்டாயமாக காலையில் வர வச்சு, இந்த கேரளாவில் கண்ணாடி வச்சு பார்க்குறாங்கல்ல, அது கம்பல்சரி பார்க்க சொல்லுவாங்க. கண்ணாடி வச்சு ஏன் பார்க்குறாங்க? எதுக்கு பார்க்குறாங்க கேட்டேன். அதுதான் இல்லை. டீயில் என்ன போட்டாங்கன்னா டீ தூள் போட்டதுனால டீங்கிறது தெரியாது. கண்ணாடி ஏன் பார்க்குறாங்கன்னு கேட்டேன். எல்லாத்துலேயுமே ஞான நிலை வேற. அதாவது கண்ணாடி ஏன் பார்க்குறோம்னா அந்த கண்ணாடிக்கு ஒரு மாலை போடுவாங்க. அதுக்கு வந்து கேரளாக்காரங்களுக்கு அர்த்தம் தெரியாது, சும்மா சம்பிரதாயமே செய்வாங்க. எங்கள் வேதாந்த குரு எனக்கு சொன்னதை சொல்கிறேன். நம்மளும் அந்த கண்ணாடி முன்னால் போய் நிற்க சொல்லுவாங்க. மாலை யாருக்கு போட்ட மாதிரி இருக்கும்? நமக்கு போட்ட மாதிரி இருக்கும். அது பேர் ஆன்ம தரிசனம். ஆன்மா யாரை பார்க்கிறது? தன்னைத்தானே பார்க்கிறது. அப்போ குரு வந்து எதை காட்டுகிறார்? ஆன்மாவை காட்டுகிறார். வருடப்பிறப்பு என்பது யாரை அறிந்து கொள்வதற்காக? குரு மூலமாக. இதுதான் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு தடவை செஞ்சு காட்டினாங்க அந்த குரு. இதே மாதிரி கண்ணாடி வச்சு மாலை போட்டு எங்களை முன்னால போய் நிற்க சொன்னா மாலை நமக்கு போட்ட மாதிரி இருக்கும். ஆமா, நீங்க சரி. நான் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் புதுசு புதுசா அந்த குருமார்கள் சொன்னதையெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் நினைவில் வச்சு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை கேட்குறாங்க, கேட்காம போகிறாங்க, பின்பற்றாங்க, காசு பணம்னு அலைகிறாங்க. அது அவங்க வந்து தலையெழுத்து. சொல்கிறது யார் பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு. இதையெல்லாம் இந்த ஞானசம்பந்தர் வந்து இதில் பதிவு பண்ணுறாரு. இறைவன் மாலை அணிந்திருக்கிறத சொல்கிறாரு. நற்றமிழ் உள்ள ஞானசம்பந்தருங்கிறது நமக்கு எப்போதும் அவர் சொல்லக்கூடிய செய்தி தான். இது நோய் தீர்க்கும் பதிகம்ங்கிறார். ஏன்னா இறைவனை நோக்கி அவர் கேட்டுட்டார், இப்படி இந்த பெண்ணை நீங்கள் வாட செய்யலாமா? துணிவள திங்கள் நோய் தீர்க்கும் பதிகம் தானே, நீங்கள் இந்த பெண்ணை இப்படி நோய்க்கு உள்ளாக்கலாமான்னு இறைவனை கேட்டுட்டார். அதனால் அவரே இதை நோய் தீர்க்கும் பதிகம்னே சொல்லிட்டார். உள்ளத்தை குளிர்விக்கும் பதிகம்னா அருள் தரும் பதிகம்னு அர்த்தம். நோய் போகணும்னா அருள் வரணும். இந்த பதிகத்தை பாடுவதனால் வினை இல்லைங்கிறார். நோய் தீர்க்கும் பதிகம்னா நோய் தானே போகணும். வினை ஏன்னு சொல்றாருன்னா வினையும் ஒரு நோய் தான். இப்போ இந்த வினை போகுங்கிறதுக்கு வந்து அவர் அதுக்கான ஆதாரங்களை மேலே வச்சுட்டார். நீங்கள் பட்டியலிடுங்க. ஒன்று, அதாவது அன்போடு வழிபாடு. நம்பர் போடுங்க ஒவ்வொன்றா. அன்போடு வழிபாடு. 2 தொண்டர் வழிபாடு. 3
இறைவனுக்கு நறும்புகை காட்டுதல், 4 இறைவனுக்கு மாலை சூட்டுதல், இது சாதனம். இதெல்லாம் சாதனம். அடுத்தது தலைப்பு போடுங்க, யாருக்காக இந்த சாதனம், யாரை முன்னிட்டு, யாருக்கு செய்யப்பட்டது இந்த சாதனம். 1, யாரை முன்னிட்டு செய்யப்பட்டதுன்னா அழகானவனுக்கு, அழகுனா அருள். சுத்தமானவனுக்கு, சுத்தம்னா மலமற்றவன். மலம்னா என்னது, என்னதெல்லாம் இப்போ அவனுக்கே 3 இல்லைன்னா நமக்கு இல்லாம தானே போகும். அவனுக்கே 3 மலம் இல்லைன்னு சொல்றாருலாங்க. அது ஏன் சொன்னார், சம்மந்தம் இல்லாம நமக்கு போகுங்கிறது தான் சொன்னார். அதுக்காக அட்டவணை போட சொன்னேன் உங்களை. மலம் இல்லாதவன், மலம் இல்லாதவன், இது பதி பெருமை. முதல்ல வந்தது பசுவின் சாதனம், 2 பதி பெருமை, 3 பதிக பயன், 3 பதிக பயன், நோய் நீக்கம். 4 சாதகருக்கு பயன், வினை நீக்கம். எப்படி இருக்குது ஒரு பாட்டு, இப்படி பிரிச்சு பார்க்கணுங்க. சிவபுண்ணிய நல்வினை, அப்போ என்ன வினை போகும், நல்வினையினால என்ன வினை போகணும், அந்த உயிர் ஈட்டிய வினைகள் கழிக்கப்படும். இப்படி கொண்டு மேட்ச் பண்ணணும். உயிர்கள் செய்த நுகர வேண்டிய வினைகள் எல்லாம் அந்த உயிரை விட்டு போயிடும். சைவ சித்தாந்தப்படி ஒரு ஜீவன் முக்தனாக இருந்தாலும் அவனுக்கு பிராரத்த வினை இருந்தால் அவனுடைய உயிர் பிரியாது. அவனுடைய பிராரத்த வினை முடியும் போது உயிர் பிரிஞ்சிடும், உடம்பு அழிஞ்சிரும், அவனுடைய இதுவும் அழிஞ்சிரும், பிராரத்த வினையும் அழிஞ்சிடும். இதுதான் சைவ சித்தாந்தம். இவ்வளவு விஷயம் இந்த ஒரு பாட்டுக்குள்ள இருக்கு. எப்படி இருக்குது பாட்டு. இப்படியே நம்ம படித்தோம்னா இதை பேசுங்கன்னு ஊரில் யாரும் பத்திரிக்கை அடித்து உங்களை கூப்பிட மாட்டாங்க. பேசினாலும் இருக்கிறவனே எந்திரிச்சு போயிடுவான். இதில் உங்களுக்கு என்ன நன்மை தெரியுமா, உங்களுக்கே தெரியாது இந்த திருமுறையை கையாளுற திறமை உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு அறியாமலே வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அறியாமலே அதனுடைய உட்கார்ந்த இடத்துலையே ஒரு திருமுறைக்கு பொருள் சொல்கிற திறமை வரும். வேற ஒன்றும் வராது, இது மட்டும் வரும். அதில் உயிர் வளரும். அவ்வளோதான் கேரண்டி கொடுக்க முடியும். இதை போய் பேசி காசு சம்பாதிக்கலாம், யூடியூப் தொடங்கலாம், இதை வச்சு வியூவர்ஸ் சேர்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வியூவர்ஸாக சேர என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வேலையெல்லாம் இங்கே பண்ண முடியாது. நான் 2 யூடியூப் என் பேரில் இருக்குது. ஒரு நாள் கூட நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ண கிடையாது. அதுக்காக அதை தொடங்கலை. வளருங்கிறதுக்கு தான் தொடங்கணும். நான் வளர்றதுக்கு தொடங்கலை. யார் வளர்றதுக்கு தொடங்கணும்? ஆமாம், வளருங்க, கேளுங்க, வளருங்கன்னு வேணா சொல்லலாம். இதுதான் அதில் செய்தி. அடுத்த பதிகம் திருவாலங்காடு நம்ம பிறகு படிக்கலாம். அடுத்து அப்பர் படிச்சுட்டு வருவோம். அப்பர் படிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்பர் 5ஆம் திருமுறை 1ஆம் 4ஆம் திருமுறை படிச்சுட்டு இருந்தோம்ல அப்பர். அதுக்கு முடிக்கிறான். இவனை எப்படியா? அப்படி கிடையாது, ரொம்ப வருஷம்லாம் கிடையாது. இருந்த அப்பர் தேவாரம் படிச்சு எவ்வளோ நாள் யோசிக்கவே இப்படி மைண்டில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். ரன்னிங்கில் டிவியில் இது போகுது பாருங்க, ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போயிட்டே இருக்கணும். என்ன கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக அடிக்கணும். அப்படின்னா தான் நம்ம சைவம் பண்ண முடியும். லைவில் இருக்கணும், என்ன கேட்டாலும் லைவில் இருக்கணும். எனக்கு வேற